நான் புவனேஸ்வரி என்ஜிபி காலேஜ் படிச்சுட்டு வந்து எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு எப்படி நீங்கள் இந்த கடை நீங்கள் ரன் பண்ணுறீங்க எனக்கு அது வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு 20 வருஷமா 20 இயர்ஸாக இது பண்ணிட்டு இருக்கிறேன். 22 இயர்ஸ் ஆச்சு. சரி சரி. எதனால் நீங்கள் இந்த லைன் சூஸ் பண்ணுறீங்க கடை? நம்ம பக்கத்தில் இங்கே ஆல்ரெடி பக்கத்தில் வேறு கடை வச்சுருந்தேன். அதனால கடை காலிங்கன்னா அது பழப்பழக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சரி சரி. ஆமாம். இதில் நீங்கள் கடையில் இருக்க மட்டும் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க கஸ்டமர்ஸ்னால? என்ன கஸ்டமர்ஸ்னால இருக்குது எல்லாமே நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் கரெக்டாக வந்துட்டு என்ன தேவையோ தேவைக்குள்ளது வாங்கிட்டு வருவாங்க. சரி. இப்போ ஏதாச்சும் ஸ்டாக் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா அது ஃபேஷன் வந்து மாறிடும். அப்போ அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது இது பண்ண முடியாது. ஏன்னா ஃபேன்சினாலே அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அதை அப்படியே அவாய்ட் ஆகிடுச்சு. வேஸ்ட். எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் உங்கள் கடைக்கு அதிகமாக வராங்க? இல்லை எல்லா கஸ்டமரும் வர்றாங்க. ஆனால் ரெகுலராக ஒரு டைம் வர்றாங்க மறுபடியும் கன்னியூவாக அப்படி வரும். ஆமாம் இதுதான் நம்ம அவங்கள்ட்ட எப்படி இது பண்ணிக்கிறோமோ அதுக்கு தவிர அவங்களோட இது திருப்தியாக இருக்குது. மறுபடியும் வருவாங்க. இந்த பொருளை நீங்கள் எங்கே நீங்கள் வாங்குவீங்க? கோயம்புத்தூர் வாங்குகிறேன், சென்னை வாங்குகிறேன். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெளியில் வருவாங்க. கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் அவங்கள்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம் கேஷ் வியாபாரம். ஓகே. என்ஜிபி காலேஜில் இருந்து வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து சேரிட்டியை ரன் பண்ணுறாங்க அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதான் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இப்போது நம்ம சேரிட்டி பேர் எஸ்பிடி பசுமை அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையோட நிர்வாகி கூட இருக்கிற நம்ம அமரகவி அவருடைய எங்களோட நிர்வாகி பேசுவோம். இது 2009 நம்ம சுற்று வட்டாரமெல்லாம் பசுமையாக இருக்கணும்னு ஸ்டார்ட் பண்ண அறக்கட்டளை இது. அதனால தான் நாங்கள் நம்ம நேமோட பசுமை அறக்கட்டளைன்னு ஒரு பசுமை கொண்டு வரணும் ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால 2009 சுற்றுவட்டார பகுதிகளில் மரத்தை நட்டு பராமரிக்கிறோம். இப்போ ப்ரோக்ராம்ன்றது வந்து நாங்கள் ஆகஸ்ட் 5 சுதந்திர தின விழாவை ஒரு முன்னோடியே எடுத்திருக்கோம். அந்த ஆகஸ்ட் 5 குறைந்தபட்சம் ஒரு 50 மரங்களாக நடணும்னு சொல்லியிருந்தா ஒரு ப்ரோக்ராம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் 2009 அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதனால சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பசுமையான மரங்கள் நட்டு வச்சு பராமரிக்கிறோம். அது போக நம்ம காரமடையிலே மிகச்சிறந்த வைணவ கோயில் ஸ்ரீரங்கநாதர் கோயில். அந்த ரங்கநாதர் கோயிலில் வந்து பக்தி நிறைய வளர்க்கணுங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு பக்தியை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் தமிழ் சான்றோர்களை அழைத்து வந்து சிறப்பான ஒரு பக்தி சொற்பொழிவு பண்ணியிருக்கோம். அது ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த ஒவ்வொரு வார நிகழ்வு வந்து இப்போ 400 வாரத்தை கடந்து போயிட்டு பாட்டு போட்டி அந்த மாதிரி போயிட்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 400 வாரத்தை கொண்டு போயிருக்கேன்னா அதுலேருந்து அந்த தமிழ் அறிஞர்கள் கூட்டு வந்து அவங்களாக முன்னெடுத்து வர்றாங்க. அது ஃபண்ட்ஸ் தேவையே இல்லை. கோயில் நிர்வாகம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. அங்கே வந்து மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மேடையில் தமிழ் ஆண்டவர்கள் அவங்களாக பிரிவு பண்ணி தான் வந்து அந்த சொற்பொழிவு பண்ணுறாங்க. அதனால ஃபண்ட்ஸுன்றது ஒரு பெரிய மேட்டரில் இருக்குது. அவங்களாக பிரிவுப்பட்டு வர்றதுனால எங்களுக்கு அதில் செலவுங்கிறது ஒன்றும் இல்லை. அவங்களாக பிரிவுப்பட்டு வர்றது தடங்களுங்கிறது ஒன்றும் இல்லை. சில கால நேரங்கள் வந்து அவங்க போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு அவங்க வந்துடுறாங்க. முடிஞ்ச அளவு அது ஒரு இன்வால்மெண்ட்னு சொல்லணும். அவங்க இன்ட்ரெஸ்டாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த சொற்பொழிவுக்கு வந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றாங்க. அதனால தடங்கள் வர்றதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மரம் நடுறதுல வந்து எங்கள் நிறுவனத்தில் வந்து தண்ணீர் சப்ளை பண்ணுறதுனால தண்ணீர் மரத்தை ஊற்றுறது அதுவும் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு வருமான இழப்புங்கிறது இல்லை. அப்படியே இதாக போயிட்டு இருக்கோம். இந்த தடங்கள் மாதிரி தான் ஒன்று. ஆமாம் மக்கள் இது இந்த 400 வார நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மார்கழி மாதம் திருப்பாவை புக்கு கொடுக்குறோம். ஒப்பில் போட்டி நடத்துகிறோம். நாட்டிய நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த மாதிரி அவேர்னஸாக குழந்தைகளுக்கு வந்து பக்தியை கொண்டு எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது மார்கழி 30 நாள் வர்ற குழந்தைகளுக்கு மார்கழி 30 நாள் முடிஞ்சது.
அவங்களுக்கு திருப்பாவை போட்டி நடத்துகிறோம். அதில் குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இப்படி கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறதுக்காக ப்ரைஸ் கொடுக்குறோம். அவங்களும் திருப்பாவை வந்து நல்லா ஒப்புறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ நாங்களே வந்து ஒரு சேரிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எது நம்ம முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? அது உங்களோட மனசு பொறுத்து. நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து எந்த வகையில் தோணுதோ. இப்போ நாங்கள் வந்து நாட்டை பசுமையாக்கணுங்கிற வகையில் இந்த இதையே ஆரம்பித்தோம். பசுமைங்கிறது வந்து ஃபுல்லாமே ஏன்னா உலகமே வந்து சொல்லுவாங்க வெப்பமாக அடைஞ்சிட்டு இருக்குது. அந்த வெப்பத்தை நாங்கள் எப்படி நம்மளால முடிஞ்சது என்ன பண்ண முடியும்? வருஷத்துக்கு ஒரு 50 நாத்துக்கு ஒரு 20 நாத்து அது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, அது எந்த கான்செப்ட் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்க பண்ணுங்க, சந்தோஷமா நல்லா பண்ணுங்க. அதுக்கு எஸ்விடி பசங்க எப்பவுமே கொடுங்க. அதே மாதிரி நீங்க பண்ணோன்னுட்டுனா இன்னும் நிறைய கோயில்கள் படுதறிஞ்சு இருக்கு. அதை வந்து ரெனோவேட் பண்ணலாம். நீங்கள் வேற நம்ம கோயிலே எடுத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து கோயிலெல்லாம் சுத்தப்படுத்தலாம். உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வேலைகள் இருக்கு. இந்த மாதிரி துப்புரவு வேலைகள் பண்ணலாம், கோயில் பண்ணலாம், பள்ளிக்கூடத்தை பண்ணலாம். பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடம் வந்து முதல் மண்டி கிடக்குது. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணலாம். நல்ல வேலைகள்லாம் பண்ணலாம். நீங்கள் ஏதோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா 50 பேர் ஒரு குரூப்பாக இருந்தீங்கன்னு வைங்க, ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் காரமடையில் ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குன்னு வைங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் சுத்தம் பண்ணுறோம் பண்ணலாம். இல்லை காரமடை வைணவ கோயில், ரங்கநாதர் கோயில் பெருமையான பழமையான கோயில், அதையும் வந்து சுத்தம் பண்ணுறோம், அதையும் பண்ணலாம். இனி இந்த மாதிரி மற்ற கோயில்களுக்கு இந்த மரங்களையும் நடலாம். நிறைய விஷயங்கள் பண்ணோம்னா பள்ளி கோயிலில் வந்து உழவர்கள் எல்லாமே இதுக்கு கனி விளைக்கிறது, அதாவது பிரபா விளையன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் நான் ஒன்று. இது போக நம்ம எல்லா பள்ளிக்கூடத்துக்குமே இங்கே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி, அப்புறம் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுக்கும் போய் அவங்களுக்கு அந்த தண்ணி போக்குவரத்து, இந்த புதர்மணி கிடக்கிறது, இதெல்லாம் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் அடுத்து மேடம் ஹெச்எம் மேடம் வந்து காரணம்னா அடுத்து முதல் கூப்பிடுறத வந்து இவரும் வந்து நேரங்காலம் பார்க்காம எல்லாம் போய் நம்ம அதில் ஒரு நிபுணராக முடிச்சிருக்காங்க. இப்போ காரமடை ஸ்கூல்லையும் கூட ஒரு 500 நாட்கள் நட்டு பராமரித்து 20 அடி உயரத்துக்கு வந்துருக்கு. அதே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இப்போ கூட போன வாரம் மழை காலத்தில் வந்து இருக்கிற பாலவாசி நாட்கள் 500 மரங்கள் காரமடை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நாங்கள் சுடுகாட்டு தெருக்கள் பார்த்தீங்கன்னா தர்கா, அதாவது முஸ்லீம் அந்த மெயின் ரோடு இருப்பாங்க, நேஷனல் ஹைவேஸ்ல நம்ம நட்டு அது ஒரு அது கடைசி வரைக்குமே. ஏன்னா முன்ன வந்து அந்த இடமெல்லாம் புதைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரோடு அகலப்படுத்தி அந்த அப்புறம் திட்டு மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அந்த திட்டுக்கு பக்கத்திலேயே நாம ஒரு 15 பேர் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டு பண்ணிருக்கோம், உறந்தமொழி பண்ணிருக்கோம், குளங்குட்டைகள் போய் அங்க வந்து இறங்கி நாமளே பண்ணிருக்கோம். தூர்வாரி போட்டு ஏரிகள்லாம் மரம் நட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஆர்வம் தான். பசுமையை கொடுத்தோம், மரம் தூய காற்று நாங்களே பண்றதுன்னு சொல்றதில்ல. உங்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்வி காலேஜுக்காக வர்றாங்க, எஸ்ஆர்எஸ்சி ஸ்கூலுக்கு குழந்தைகள் வர்றாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது குழந்தைகள் நாங்கள் இந்த மரத்தில் நடும்போது நீங்களே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 50 பேர் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணலாம். ஒவ்வொரு 100வது வாரத்துக்கும் வந்து அவங்களாவது பிரிப்பட்டு, அதாவது அக்கறையோட வந்து பேசுறாங்க இல்லையா, அவங்களும் இலவசமாக வந்து பேசுறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு 100வது வாரத்துலையும் அவங்களுக்கு கௌரவப்படுத்துறோம். இந்த மாதிரி சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மிகப்பெரிய பேச்சாளர், டாக்டரேட்டு, பெரிய பெரிய பட்டிமன்றத்தில் பெரிய பெரிய வெளிநாட்டில் பேசுறவங்கள ஒன்று நேரு காலேஜ் மகேஸ்வரி சொல்லுவாங்க, இந்த அம்மாவை பாருங்க, இதே கோமல் லட்சுமி சொல்லி போறாங்க முனைவர். அந்த மாதிரி ஏன்னா அவங்க வர்றது வந்து எந்த சன்மானமும் எதிர்பார்க்கல. நாங்களும் அவங்களுக்கு சன்மானம் கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் அந்த 100 வாரங்கள் வர நிகழ்ச்சி இருக்கிறதுக்கு பேசுறவங்களுக்கு ஒவ்வொரு 100 வாரத்துலையும் அவங்களுக்கு ஒரு
பண்ணலாம். அது உண்டான ஃபோட்டோ கூட இருக்கு. அது கூட ஃபோட்டோ கூட இருக்கு. அது வேணா ஒரு ஃபோட்டோ வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். அது அந்த ஃபோட்டோங்களா? This image highlights ITC Limited, one of India's leading conglomerates with a diversified presence across FMCG, hotels, paperboards and packaging, agribusiness and IT. This chart reflects the financial strength of ITC's major FMCG brands. Ashirwad leads with over 4,500 crore and Sunfeast and Bingo leads with 3,800 crore. This Snapchat from NSE shows ITC's stock price movement at 408.50 paise with a market capitalization of 5.11 lakh crore. PE ratio is 14.62. This chart illustrates ITC's year-on-year revenue and profit after tax growth. Strong rebound in year 2001 to 2022 and 2022 to 2023 with a revenue growth of 22.67% and 17.35%. Thank you.